Hi, my dear friends and family. Many of you have been asking about the English version. The link to listen in English is available in the description box on the channel. Those who are interested in receiving a copy of the book, you can leave the comment below, and we will be gladly send you a free copy. It is also available to read online through the website link provided in the description. Thank you for taking the time to study and learn about the last day event. Your dedication and support are truly appreciated. God bless you all. அத்தியாயம் 9. ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள். தேவனின் அதிகாரத்திற்கு எதிரான சாத்தானின் சவால். தனது வேசித்தனமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்ததினால் பாபிலோனை தேவன் வெளிப்படையாக கடிந்துரைக்கிறார். தேவன் 6 நாட்களுக்குள் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி தமது மக்களால் தங்களது தலைமுறை தோறும் ஆசரிக்கும்படியாக மற்ற நாட்களிலிருந்து அதை தமக்கென்று பரிசுத்தமானதாக பிரித்தெடுத்தார். ஆனால் பாவ மனுஷனோ தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவனாக காண்பித்து கொண்டு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தான். இந்த வல்லமை தன்னை தேவனுக்கு சமமாக மாத்திரமல்ல, தேவனுக்கு மேலாகவும் தன்னை உயர்த்தி காண்பித்து 7வது நாள் இருக்க வேண்டிய இடத்தில் வாரத்தின் 1ஆம் நாளை வைத்து ஓய்வு நாளை மாற்றி அதன் வல்லமையை நிரூபிக்க நினைத்து புரொட்டஸ்டாந்து உலகம் போப்பு மார்க்கத்தின் இந்த குழந்தையை ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமானதாக எடுத்து கொண்டது. தேவனுடைய வார்த்தை இதனை அவளுடைய வேசித்தனம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்று அழைக்கின்றது. கிறிஸ்தவர்கள் பெருகி வந்த காலகட்டத்தின் போது மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு மாபெரும் எதிரியானவன் 4ஆம் கற்பனையாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை விசேஷ தாக்குதலுக்குரிய ஒரு பொருளாக ஆக்கினான். சாத்தான் சொல்வதாவது, தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன். தேவனுடைய சிருஷ்டிப்பின் சின்னமாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை புறக்கணிப்பதற்கான வல்லமையை என்னுடைய பின்னடியார்களுக்கு அளிப்பேன். அப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாள் மாற்றப்பட்டு விட்டது என்று உலகத்திற்கு காண்பிப்பேன். மக்களுடைய மனதில் அந்த நாள் இல்லாதவாறு செய்வேன். இதை பற்றி நினைவையே அழித்து விடுவேன். அந்த நாளுக்கு பதிலாக அதன் இடத்திலே தேவனுடைய நம்பிக்கைக்கு ஆதார சான்றுகளை பெற்றிராத அவருக்கும் அவரது பிள்ளைக்கும் நடுவில் அடையாளமாக இல்லாத ஒரு நாளை வைப்பேன். 7ஆம் நாளுக்கு தேவன் நியமித்த பரிசுத்தத்தை அந்த நாளுக்கு மாற்றும்படியாக அந்த நாளை ஏற்றுக்கொண்டவர்களை நான் வழிநடத்துவேன். சர்ச்சைக்குரிய மாபெரும் கருத்தாகிய ஓய்வு நாள் கடைசி நாட்களில் தொடர்ந்து நடத்தப்பட போகின்ற யுத்தத்தில் ஏகோவாவின் சட்டத்திற்குரிய கடமையிலிருந்து விலகி எதிர்த்து நிற்கின்ற தீமை விளைவிக்கும் வல்லமைகள் அனைத்தும் தேவனுடைய மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக ஒன்று சேரும். அந்த யுத்தத்திலே 4ஆம் கற்பனையாகிய ஓய்வு நாள் வாத அடிப்படையிலான மிக முக்கியமான கருத்தாயிருக்கும். ஏனெனில் பிரமாணத்தை தந்த உன்னதமான தேவன் இந்த ஓய்வு நாள் கற்பனையின் மூலமாகவே வானங்களையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகராக தம்மை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். நீங்கள் ஏன் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும்? உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று கர்த்தர் கூறுகின்றார். எந்த நாள் ஓய்வு நாள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறி ஓய்வு நாளை ஆசரிக்க தடைகளை உண்டாக்க சிலர் முற்படுவர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வருகின்றதென அவர்கள் அறிந்திருப்பர். அதன் ஆசரிப்பை கட்டாயப்படுத்தும் சட்டங்களை இயற்றுவதில் மாபெரும் வைராக்கியத்தை காண்பிப்பர். 1880களில் நடந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்ட இயக்கம். நமது தேசத்திலே ஞாயிறு ஆசரிப்பின் சட்டமானது இயற்றப்படும் என்று அநேக வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கம் இப்போது சரியாக நம்மேல் வந்திருக்கின்றது. இந்த விஷயத்தில் நமது மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று நாம் கேட்கிறோம்.
தேவனுடைய மக்களுக்கு கிருபையும் வல்லமையும் கொடுக்கப்படும்படியாக விசேஷமாக இப்போது நாம் தேவனை தேட வேண்டும். தேவன் ஜீவிக்கிறார். அவர் நமது செயலுரிமையை தடுத்து போடக்கூடிய காலம் முழுமையாக வந்துவிட்டது என்பதை நாம் நம்புகிறதில்லை. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று கொண்டு பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருப்பதை தீர்க்கதரிசி கண்டார். வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்து அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னான். தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகத்தின் அனைத்து பகுதிக்கும் அனுப்பப்பட்டு யெகோவாவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதிருப்பதற்கு எதிராக அறிவிக்கப்பட வேண்டிய எச்சரிப்பை கொடுக்கும் வரை தேவதூதர்கள் அந்த 4 காற்றுகளையும் விட்டுவிடாமல் பிடித்திருக்கத்தக்கதாக தேவனிடத்தில் மன்றாட வேண்டிய வேலையை நாம் இப்போது செய்ய வேண்டிய வேலையாக உள்ளது என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. ஞாயிறு ஆசரிப்பு சட்ட ஆதரவாளர்கள் தாங்கள் செய்கிறதை உணராதிருத்தல். ஞாயிறு ஆசரிப்பு இயக்கம் தற்போது இருளிலே அதனுடைய வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தலைவர்கள் அதன் உண்மையான விஷயத்தை மூடி மறைத்து கொண்டிருக்கின்றனர். அந்த இயக்கத்துடன் இணைந்திருப்பவர்களில் கூட அநேகர் அதன் உள்நோக்கம் எவ்விடத்திற்கு குறிப்பிட்ட ஒரு வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அறியாதிருக்கின்றனர். அவர்கள் குருட்டுத்தனத்தின் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். தங்களை சுதந்திரமும் சுயாதீனமுமான ஒரு தேசமாக ஆக்கியிருக்கின்ற கொள்கைகளை புரொட்டஸ்டாந்து அரசாங்கம் தியாகம் செய்து போப்பாதிக்க போலி கொள்கைகளையும் போப்பாதிக்க வஞ்சகங்களையும் பிரபலப்படுத்துகின்ற நியதிகளை சட்டமியற்றுதலின் மூலம் அரசியல் அமைப்புக்குள் கொண்டு வருமானால் இருண்ட யுகங்களில் ரோம அருவருப்புக்குள் தாங்களை மறுபடியும் மூழ்குகின்றதை அவர்கள் காணாதிருக்கிறார்கள். ஞாயிறு ஆசரிப்பை அமலாக்குவதற்காக இந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களில் அநேகர் கூட இந்த செயலை தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகளுக்கு குருடாக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மத சுதந்திரத்திற்கெதிராக நேரடியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அறியாதிருக்கின்றனர். வேதாகமம் ஓய்வு நாள் வலியுறுத்தும் காரியங்களையும் ஞாயிறு ஆசரிப்பு அமைப்பு எந்த பொய்யான அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்டிருக்கின்றது என்பதையும் ஒருபோதும் உணராதிருக்கின்ற அநேகர் இருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சியை எடுப்பவர்கள் அதனுடைய விளைவு என்னவாய் இருக்கும் என்பதை சிறிதளவே உணர்ந்திருக்கின்றனர். ஒரு மாபெரும் நெருக்கடி இப்போது நம்மீது வந்திருக்கின்றது. ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்கலாகாது. வரப்போகின்ற ஆபத்தை தவிர்ப்பதற்காக நமது வல்லமைக்குட்பட்ட அனைத்தையும் செய்வது நமது கடமையாக இருக்கின்றது. இந்த தீமையின் மேகத்தை தேவன் பின்னுக்கு தள்ளவும் எஜமானுக்காக வேலை செய்ய இன்னும் சில கிருபையின் ஆண்டுகளை கூட்டித் தரவும் வேண்டும் என்று விண்ணப்பிக்க வேண்டியது உலகெங்கிலும் உள்ள ஜெபிக்கின்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது விழுந்த ஒரு மாபெரும் பொறுப்பாக இருக்கின்றது. தேவனுடைய கற்பனைகளை இப்போது கைக்கொள்பவர்கள் தேவன் மாத்திரமே கொடுக்கக்கூடிய விசேஷ உதவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பயமுறுத்தக்கூடிய பேராபத்தை எவ்வளவு தாமதிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் தாமதிக்க வைக்கத்தக்கதாக அவர்கள் மிகவும் ஊக்கமாக உழைக்க வேண்டும். பிரமாணத்தை கைக்கொள்கின்ற தேவனுடைய ஜனங்கள் இந்த சூழ்நிலையை தாங்கள் நட்பாங்குடன் ஏற்றுக்கொண்டது போல இந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டாம். மனசாட்சியின் சுதந்திரத்தை காத்து கொள்வதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கின்றோம். இத்தனை நீண்ட காலமாக அலட்சியப்படுத்தப்பட்ட ஊழியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கும் வரை இந்த பேராபத்துக்கள் ஒருபோதும் தாமதப்படுத்தப்படும்படியாக
ஊக்கமான மற்றும் கருத்துமிக்க ஜெபங்கள் பரலோகத்துக்கு எழுப்பிக் கொண்டு இருக்க வேண்டும். மிகவும் ஊக்கமான ஜெபங்கள் முதலாவதாக எழுப்பப்படும். அதன் பின்பு நம்முடைய ஜெபத்துடன் கூட நாமும் இணைந்து வேலை செய்வோமாக. தூங்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கும் அநேகர் மிக சாவதானமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு வலியுறுத்தப்படும் என்று தீர்க்க தரிசனம் முன்னுரைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த சட்டமானது இயற்றப்படும் என்று கூறுகின்றார்கள். இந்த முடிவிற்கு வந்த பின்பு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அமைதியாக ஒரு எதிர்பார்ப்புடன், அப்படிப்பட்ட இக்கட்டு நாட்களிலே தேவன் நமது மக்களை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்துடன் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமது பொறுப்பில் ஒப்படைத்திருக்கின்ற வேலையை செய்வதற்கு எந்த முயற்சியும் நாம் எடுக்காதிருந்தால் அவர் நம்மை காப்பாற்ற மாட்டார். உண்மையுள்ள ஜாமக்காரராக பட்டயம் வருகிறதை நீங்கள் காண வேண்டும். ஆண்களும் பெண்களும் அறியாமையின் மூலம் ஒரு பாதையை தொடராத படிக்கு எச்சரிப்பை அளிக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை அறிந்திருப்பார்களானால் அப்பாதையை தவிர்த்திருந்திருப்பார்கள். ஞாயிறு ஆசரிப்பாளர்களுக்கு ஆதரவளியாமல் தேவ பிரமாணத்தை உயர்த்துங்கள். மத சுதந்திரத்தை அடக்கும்படியாகவும் தங்களது சக மனிதர்களை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு வழிநடத்துவதற்கும் அல்லது கட்டாயப்படுத்துவதற்கும் அடக்குமுறை அளவுகளை நடைமுறைப்படுத்தும்படியாகவும் தங்களது செல்வாக்கை பயன்படுத்துகிறவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் வேலை செய்யக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் பயபக்திக்குரிய ஒரு பரிசுத்த நாள் கிடையாது. அது ஒரு போலியான ஓய்வு நாள் ஆகும். எனவே கர்த்தருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இந்த நாளை மேன்மைப்படுத்தி தேவனுடைய ஓய்வு நாளை மிதித்து போடுவதன் மூலமாக தேவனுடைய பிரமாணத்தை மீறுகின்ற ஜனங்களோடு பங்கு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை பதவியில் வைப்பதற்காக தேவனுடைய மக்கள் வாக்களிக்க கூடாது. ஏனெனில் இப்படி இவர்கள் வாக்களிக்கின்ற போது பதவிக்கு வந்த பின்பு அவர்கள் செய்ய விரும்புகின்ற பாவங்களில் அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் பங்கெடுக்கிறார்கள். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்ட இயக்கத்தை குறித்து எக்காலம் நிச்சயமான ஒரு முழக்கத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நமது பத்திரிகைகளிலே தேவனுடைய பிரமாணத்தின் நித்திய தன்மையின் கருத்து ஒரு விசேஷமானதாக ஆக்கப்பட்டிருக்குமானால் அது சிறந்த நன்மையாக இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை வீழ்த்திட நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் இப்போதே செய்து கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை அமுல்படுத்தும். நமது நாடு ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வரும்படி அதனுடைய அரசாங்கத்தின் கொள்கைகளை விட்டு கொடுக்கும் போது புரொட்டஸ்தாந்து மார்க்கம் இந்த சட்டத்திலே போப்பு மார்க்கத்தோடு கைகோர்த்து கொள்ளும். புரொட்டஸ்தாந்து மக்கள் தங்களது முழு செல்வாக்கையும் பலத்தையும் போப்பு மார்க்கத்திற்கு ஆதரவாக திருப்புவர். நாடு தழுவிய ஒரு சட்டத்தின் மூலம் பொய்யான ஓய்வு நாளை வலியுறுத்தும் போது ரோம அரசாங்கத்தின் சீர்கெட்டுப்போன நம்பிக்கைக்கு அவர்கள் ஜீவனையும் வல்லமையையும் அளிப்பர். அதன் மூலமாக அவளது கொடுங்கோலாட்சிக்கும் மனசாட்சியின் அடக்குமுறைக்கும் மறு உயிரூட்டுவர். வெகு சீக்கிரத்திலோ அல்லது சற்று தாமதமாகவோ ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள் அமுலுக்கு கொண்டு வரப்படும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள் வெகு சீக்கிரத்தில் வலியுறுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அப்போது நம்பகமான பதவிகளில் இருப்பவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்ற சிறிதளவு எண்ணிக்கையுள்ள கூட்டத்திற்கு எதிராக வெறுப்புடையவர்களாக இருப்பர். ஆட்டுக்குட்டி கொப்பான கொம்புகளை உடைய மிருகத்தினால் சுட்டிக்காட்டப்பட்ட வல்லமை பூமியின் அதன் குடிகளும் சிறுத்தையை போன்ற மிருகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட போப்பு மார்க்கத்தை வணங்கும்படி செய்யும் என்பதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனம் அறிவிக்கின்றது. ரோமன் கத்தோலிக்க சபை தன்னுடைய மேலாதிக்கத்தின் விசேஷமான அங்கீகரிப்பு என்று உரிமை பாராட்டும் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கும்படியான சட்டத்தை அமெரிக்க ஐக்கிய நாடு வலியுறுத்தும் போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்.
நியாயத்தின் மீதான அன்பையும் சத்தியத்தின் மீதான பற்றையும் அரசியல் சீர்கேடு அளித்து கொண்டிருக்கின்றது. சுதந்திர அமெரிக்காவிலும் கூட ஆட்சியாளர்களும் சட்டமியற்றுபவர்களும் பொதுஜன ஆதரவை பெற வேண்டும். ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துகின்ற ஒரு சட்டத்திற்கான ஏகோபித்த வேண்டுகோளுக்கு இணங்கி போவார்கள். ஞாயிறு ஆசரிப்பு சட்ட ஆதரவாளர்கள் பயன்படுத்தும் விவாதங்கள். நிகழ்கின்ற சம்பவங்களுக்கு சாத்தான் தனது சொந்த வியாக்கியானங்களை அளித்து நாட்டிலே நடக்கின்ற பேரழிவுகளுக்கெல்லாம் ஞாயிறு ஆசரிப்பை மீறுவதன் ஒரு விளைவே ஆகும் என்று தான் விரும்புகிறபடியே அவர்களை நினைக்க வைப்பான். செல்வாக்குள்ள இந்த மனிதர்கள் தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்ற வேண்டும் என்று எண்ணி ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்துகின்ற சட்டங்களை இயற்றுவார்கள். கிறிஸ்தவ ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படும் நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவதே விரைவாக பரவி வரும் சீர்கேடுகளுக்கு பெரும் காரணமாக உள்ளது. ஞாயிறு ஆசரிப்பை வலியுறுத்தினால் சமுதாயத்தின் ஒழுக்க நிலை பெருமளவிற்கு மேம்படும் என்ற விவாதத்தை இதே பிரிவினர் முன்வைப்பர். மெய்யான ஓய்வு நாளை பற்றிய உபதேசம் மிகவும் பரவலாக பிரசங்கிக்கப்பட்ட அதே அமெரிக்காவில் இந்த விவாதம் விசேஷ விதத்தில் வலியுறுத்தப்படுகிறது. புரோட்டஸ்டாந்து மார்க்கமும் கத்தோலிக்கமும் இணைந்து செயல்படுதல். புரோட்டஸ்தாந்து மார்க்கம் ரோம வல்லமைக்கு நேராக தனது ஐக்கியத்தின் கரத்தை நீட்டும். அப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஓய்வு நாளுக்கு விரோதமான ஒரு சட்டம் இயற்றப்படும். அதன் பிறகு தேவன் தமது அபூர்வமான கிரியையை பூமியிலே நடப்பிப்பார். விக்கிராராதனை என்ற குற்றச்சாட்டிலிருந்து ரோம சபை எப்படி தன்னை விடுவித்துக் கொள்ளும் என்பதை நம்மால் காண முடியாது. முடிவினிலே தாங்களோடு ஒருங்கிணையக்கூடிய இப்படிப்பட்ட மதத்தை தான் புரோட்டஸ்தாந்து சபையார் பரிவுடன் நோக்கி பார்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். ஆயினும் இந்த ஒருங்கிணைப்பு கத்தோலிக்கத்தில் ஏற்படுத்தப்படும் ஒரு மாறுதலினால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஏனென்றால் ரோம் ஒருபோதும் மாறுவதில்லை. ரோம் தவறிழைக்காத ஒரு தன்மையை உரிமை பாராட்டுகிறாள். புரோட்டஸ்தாந்து மார்க்கம்தான் மாறக்கூடியதாகும். நமது பங்காக அது புரோட்டஸ்தாந்து கையாளுகின்ற தாராள கொள்கைகள் தான் கத்தோலிக்கத்தின் கரத்தை பற்றி கொள்ள வேண்டிய ஒரு இடத்திற்கு தன்னை கொண்டு வரும். தாங்கள் தான் புரோட்டஸ்தாந்துகள் என்று வெளிப்படையாக உரிமை பாராட்டி கொள்ளும் புரோட்டஸ்தாந்து உலகம் பாவ மனுஷனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும். அப்போது சபையும் உலகமும் சீர்கேடான ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கும். முந்தின உலகத்தின் ரோம மார்க்கமும் இன்றைய உலகத்தின் மருளவிழுந்த புரோட்டஸ்தாந்து மார்க்கமும் தெய்வீக கட்டளைகள் அனைத்தையும் கனப்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக ஒரே விதமான காரியத்தையே நடப்பிக்கும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கள் ரோமாபுரியை கனப்படுத்தும். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் முன்னணியில் இருக்கின்ற சபைகள் தங்களால் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரே மாதிரியான உபதேசத்தினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒன்றிணைந்து தங்களது சபைகளை வலியுறுத்தும்படியாகவும் தங்களது நிறுவனங்களை தாங்கும்படியாகவும் நாட்டிலே செல்வாக்கை உண்டாக்கும். அப்போது புரோட்டஸ்தாந்து அமெரிக்கா ரோம ஆட்சி முறைக்கு ஏதுவான ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி இருக்கும். அதற்கு இணங்காதவர்கள் மீது கொண்டு வரப்படுகின்ற சமூக தண்டனைகள் தவிர்க்க இயலாத முடிவாக இருக்கும். புரோட்டஸ்தாந்து சபைகளின் சார்பாக ஞாயிறு ஆசரிப்பின் வலியுறுத்துதல் போப்பு மார்க்க அதிகாரத்தின் ஆராதனையை வலியுறுத்துவதாகும். உலக பிரகாரமான வல்லமையினால் மத சம்பந்தமான ஒரு கடமையை செய்ய வலியுறுத்தும் செயல் சபைகள் தாங்களாகவே மிருகத்திற்கு ஒரு சுரூபத்தை உண்டு பண்ணுவதாகும். எனவே ஞாயிறு ஆசரிப்பை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வலியுறுத்துவது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கும்படி வலியுறுத்தும் ஒரு காரியமாகும். புரோட்டஸ்தாந்து மார்க்கம் ரோம வல்லமையின் கரத்தை பற்றி பிடிக்கத்தக்கதாக பெரும் பிளவிற்கு அப்பாலும் தமது கரத்தை நீட்டும். புரோட்டஸ்தாந்துகள் ஆவி மார்க்கத்தின் கரங்களை பற்றி பிடிப்பதற்காக அந்த படுகுழிக்கு அப்பாலும் கரங்களை நீட்டுவார்கள்.
இந்த முக்கூட்டு ஐக்கியத்தின் செல்வாக்கின் கீழ் புரோட்டஸ்தாந்து மற்றும் குடியரசு நாடான நமது நாடு அமெரிக்கா அதன் அரசியல் அமைப்பின் ஒவ்வொரு கொள்கையையும் மறத்து போடும் பொழுதும் போப்பாதிக்க பொய் உபதேசங்களையும் வஞ்சகங்களையும் பரப்புவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் பொழுதும் சாத்தான் தனது அற்புத கிரியைகளை நடப்பிக்கும் நேரமும் உலகத்தின் முடிவும் சமீபித்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.